கடவுள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்புக்கு உலகம் பேர் வச்சாராம். அந்த குரூப்பில் வானம், சூரியன், சந்திரன், காடுகள், மரங்கள், மலைகள், ஆறு, ஏரி, குளம், குட்டை, கடல், மழை இப்படி எல்லாத்தையும் குரூப்பில் மெம்பர் ஆக்கினாராம். குரூப் ரொம்ப அழகாக இருந்துச்சான். உடனே அடுத்து பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் குரூப்பில் மெம்பர் ஆக்கணுன்னே குரூப் இன்னும் ஒரு இயற்கை தன்மையோட அழகாக இருந்தோடனே அடுத்த குரூப்பில் முக்கியமாக மனிதனை சேர்க்கிறார். மனிதனை சேர்த்தவொடனே மனிதனுக்கு ஆறறிவு இல்லையா, அந்த ஆறறிவு படுத்த மனிதன் குரூப்பை இன்னும் அழகாக்கணுன்னே கடவுள் நினைத்தாரா, நான் இந்த குரூப்புக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை குரூப் அட்மின் ஆக்கிட்டு கடவுள் வாட்ஸ்அப் போட்டு வெளியே போயிட்டாராம். தலைமை இடம் கிடைத்தவொடனே மனிதன் சும்மா இருப்பானா, தலைக்கு ஏறிடுச்சு. தன் சுய நலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் செயல்பட ஆரம்பித்தான். தனக்கு தேவையானவங்களை மட்டும் குரூப்பில் வச்சுட்டு தேவையில்லாமலும் குரூப்பை விட்டு வெளியே அனுப்ப ஆரம்பித்தான். மரங்கள், மலைகள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இவங்கெல்லாம் தேவையில்லை, இவங்களால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள குரூப் போட்டு வெளியே ஏற்றிட்டு தனக்கு தேவையானவங்களை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால்கள், அப்பார்ட்மெண்ட் குடியிருப்புகள், கேளிக்கை கூடங்கள், இப்படி தனக்கு தன் சந்தோஷத்துக்கு தேவையான மட்டும் குரூப்புக்குள்ளே உள்ள விட்டுட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்தோன்னே மழைக்கு கோபம், பெய்யும் மழைக்கு அவர் குரூப்பில் இருக்கிறார். அவர் கட்டும் கோபம், என் நண்பர்களான ஆறு, ஏரி, குளம், குட்டை, கடல், மரம், காடுகள், மலைகள் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டே குரூப் போட்டுன்னு சொல்லிட்டு மழை என்ன பண்ண, நானும் குரூப் போட்டு வெளியே போகிறேன் கோவச்சிட்டு வெளியே போயிறார் குரூப் போட்டுட்டு. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் குரூப்பில் இருந்து மனிதனுக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறார், இன்றும் புகட்டுகிறார். அவர் தான் சூரியன். நான் குரூப்பை விட்டு போகவே மாட்டேன், இந்த மனிதனுக்கு ஒரு சரியான பாடத்தை போட்டாமல் போக மாட்டேன்னு சொல்லி தன் வெப்பத்தை, தன் வெப்ப சலனத்தை கக்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் மனிதன் திருந்திய பாடில்லை. புரிந்து கொள்வோமாக. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.